ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து 2026க்கான ஆனுவல் கேலண்டரை வெளியிட்டிருக்காங்க. ஸோ 2020 அப்போ ரயில்வேல எந்தமான ஜாப்லாம் வரப்போகுது, எந்தமான நோட்டிஃபிகேஷன்லாம் வரப்போகுது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ரயில்வே துறையிலேருந்து இந்த ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பாருங்க. அதாவது எவ்ரி இயர் பார்த்தா அந்த இயர் எண்டில் ஆனுவல் கேலண்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் ஆர்ஆர்பிக்கான ஒரு கேலண்டர் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு பாருங்கள், ஜனவரி டு மார்ச் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிக்கப்படும் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்கன்சி அசஸ்மெண்ட் 30/6/2027 வரைக்கும் உண்டான வேக்கன்சியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ டிசம்பர் 2025 அப்போ ஓஏஆர்எம்எஸ் போர்ட்டல் மூலமாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத அப்டேட் பண்ணிவிடுவாங்க. ஜனவரி 2026 உங்களுக்கு ஸோ அந்த வேக்கன்சி அப்ரூவல் கொடுப்பாங்க. எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னா February 2026 அப்போ அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுதுங்க. அதேமாரி பாருங்கள், ஏப்ரல் டு ஜூனில் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனுக்கான பதவி நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. மார்ச் 2026 டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷனும், அதேமாரி ஏப்ரல் 2026 செக்ஷன் கண்ட்ரோலருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனும் வரப்போகுதுங்க. இதை தவிர்த்து பாருங்கள், ஜூலை டு செப்டம்பரில் கொடுத்துருக்காங்க. அதேமாரி அந்த ஜேஇக்கான வேலையை ஜூலை 2026 அப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதேமாரி பேராமெடிக்கல் கேட்டகரிக்கும் ஜூலையில் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. இதுக்கப்புறம் என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 2026 நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், செப்டம்பரில் மினிஸ்ட்ரியல் அன்று ஐசோலேட்டட் கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் விடுறாங்க. அக்டோபர் 2026 அப்போ லெவல் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6-7 நோட்டிஃபிகேஷன்ஸ் கிட்ட வருது அடுத்த வருஷத்துக்கு. ஸோ மந்த்லி கண்டிப்பாக ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வருங்க. ஸோ 2026க்கு தயாராக இருந்துக்கோங்க. அதேமாரி கேட்டகரி என்ன அதை பற்றிலாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேட்டட் ரெக்யூர்மெண்ட் ஆஃப் த இயர் என்ன அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இது எல்லாமே உங்களுக்கு பின்னர் அறிவிக்கப்படும். அதாவது ஜோனல் ரயில்வே ப்ரொடக்ஷன் யூனிட் ஆர் அட்வைசர் டு டைரக்ட் வேக்கன்சி ஆல்ரெடி இன்டெண்டட் இந்த ரெக்யூர்மெண்ட் 2025. ஸோ அதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி உங்களுக்கு விடப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும்போது நம்ம சேனலை இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் ரயில்வே துறை சார்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வேலைவாய்ப்பு நிரப்பப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. 2026 அப்போ நம்ம 1 lakh வேக்கன்சி கிட்ட இந்த மொத்த நோட்டிஃபிகேஷனில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வேக்கன்சி வருது அப்படின்ற மாதிரி. மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா நோட்டிஃபிகேஷன் சேர்த்து ஒரு 70K + வேக்கன்சி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக வரும்போது இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதுக்கு மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதற்கான பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவுமே அப்டேட்டாக சேரும்.